உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் மேல நீங்க எந்த அளவுக்கு காதலோடையும் ஈர்ப்போடையும் இருக்கீங்களோ அதை விட அதிகமான காதலையும் ஈர்ப்பையும் அந்த பர்சன் உங்க மேல கொடுக்கறதுக்கு இந்த சக்தி வாய்ந்த ஒரே ஒரு மெத்தடை நீங்க ஒரு டைம் பண்ணா போதும் அவங்க உங்க மேல ரொம்ப காதலையும் ஈர்ப்பையும் வெளிப்படுத்துவாங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நோ கான்டாக்ட் பிரேக் ஆகிறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆக போகுது. நீங்க ஆல்ரெடி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய பார்ட்னர் உங்க மேல அதீத அன்போடையும் ஈர்ப்போடையும் இருப்பாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். மற்ற மெத்தட் மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணணும், 21 டைம்ஸ் பண்ணணும், 21 டேஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு முறை பண்ணக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். இது ஏன் ரொம்ப சக்தி வாய்ந்த மெத்தட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறணும். எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஒரு அன்பை கேட்டு நான் ஏங்கிக்கிட்டே அன்புக்காக நான் தவிச்சிட்டே இருக்கும்போது அன்பை என்னால் என் லைஃப்பில் ஈர்த்துட்டு வர முடியாது. எப்போ என்னுடைய சுய மதிப்பு அதிகமாக இருக்குதோ அப்போது என்னால் ஈஸியாக ஒரு அன்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எப்போ என்னுடைய செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கிறதோ அப்போ என்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எப்போ ஒரு தூய்மையான அன்பு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அப்போது உங்களால் லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் தூண்டக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். இந்த 4 குணங்களும் இருக்கிறவங்கள பாருங்களேன். யார் கொடுக்குற நிலைமையில் இருக்காங்களோ, சுய மதிப்போடு இருக்காங்களோ, செல்ஃப் லவ்வோட, செல்ஃப் ரெஸ்பெக்டோட, பியோர் லவ்வோட இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ் அவங்க லைஃப்பில் நிறையா சக்ஸஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சொசைட்டியில் அவங்க நல்ல மதிப்பு இருக்கிறத பார்ப்பீங்க. என்னடா நான் காலேஜில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், நான் எவ்வளோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடச்சிருக்குன்னு நம்ம நினைச்சிருப்போம். அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியில் ஏதாவது ஒன்று ரொம்ப ஹையாக இருக்கும். செல்ஃப் லவ்வோ, இல்லை அவங்க மேலே அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்ஸோ, பியோர் லவ் வெளிப்படுத்துறதோ, இல்லை கொடுக்கணும்னு நிலையில் இருக்கிறதோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பண்புகளை தூண்டக்கூடிய ஒரு மெத்தடாக அது இருக்க போது ஏன் நம்மளால் ஒரு ப்ராப்பரான ஒரு லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு இன்னும் அன்பு வேணும், என்னை கவனிக்கணும், எனக்கு இன்னும் அன்பு வேணும் வேணும் அப்படின்னு நம்ம அதிகமாக வேணும் அப்படின்ற மனநிலைமையில் இருக்கும். ஆல்ரெடி யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு நல்ல பேரண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அஃபெக்ட் ஆகுது. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம பண்ணக்கூடிய இந்த மெத்தட் கிளியர் பண்ணது. என்கிட்ட இருக்குது அப்படின்ற மனநிலைமைக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களை எடுத்துகிட்டு போகும். என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே அங்கே மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக ஒர்க் ஆகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் லைஃப்பில் ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. அதை தான் ஈர்ப்பு விதி சொல்லுது. லா ஆஃப் அசம்ஷன் என்ன சொல்லுது, உனக்குள்ள நீ என்னவா இருக்கிறியோ அதுதான் ரியாலிட்டியில் நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு அன்பான மனிதராக ஆல்ரெடி என்கிட்ட அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்ற எண்ணத்திற்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் ரிலேஷன்ஷிப் நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப சீரியஸாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அகெயின் அந்த பர்சன் கூட ஒரு ரீயூனியன் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஆனால் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டுருக்கு, இதை பெஸ்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பெஸ்ட்டாக மாற்றணும், அதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஈர்ப்பு விதி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியல, நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டேன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய 29 டேஸ் கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் போய் சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி எஸ்பெஷலி ஃபார் ரிலேஷன்ஷிப்க்கு இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் அந்தளவுக்கு ஹீலிங்ஸோ அந்தளவுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறனால கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ்னால நீங்கள் நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப் மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டீங்க, அது கூடவே சேர்த்து ஒரு ஜாப், மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த கிளாஸ் பயங்கர ஒர்த்தான கிளாஸ். அண்ட் முக்கியமாக இப்போ ஆஃபரில் நம்ம இந்த கிளாஸை கொடுத்துட்ருக்கோம். வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்துக்குமே நீங்கள் எங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக பர்சனல் டேரோட் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் எவ்வளோ பவர்ஃபுல்லான மெத்தடோ அதே மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய மெத்தட்ஸை நம்மளுடைய சேனலில் இனிமேல் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி
நீங்கள் ரெகுலராக ஜென்ரல் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இல்லை நான் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு லாங் ஸ்லீப் எப்போ எடுப்பீங்களோ, உங்கள் ஜாப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் தூங்க போவீங்க இல்லையா, அதற்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான டைம் எடுத்துக்க போகிறீங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பிளேஸையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நான் மார்னிங்கே குளிச்சுட்டேன் அகைன் குளிக்கணுமா அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. முடிஞ்சது அப்படின்னா நான் எப்பயும் நம்மளுடைய சேனலில் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி கல்லுப்பை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இன்னும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் எல்லா பொருளுக்கும் ஆரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆராவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துட்டு ஒரு ஆழமான 3 மூச்சுக்களை இழுத்து விடுங்க. ரொம்ப டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். கண்களை மூடிக்கோங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும் பொழுது கைகள் ரெண்டுமே உங்களுடைய மார்புக்கு மேலே வச்சு பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுடைய ஹார்ட் சக்கரா கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. உங்களுக்கு ஏஞ்சல் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஏஞ்சல் சாமுவேலை ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவர் யார், அவரை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் தரேன். இப்போது அந்த பென் அண்ட் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அழகான பர்சன், உங்ககிட்ட என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஷார்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸில் எழுதுங்க. என்னுடைய கண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஆர்ம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எழுத போகிறீங்க. செகண்டில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, ஏன் உங்களை நீங்கள் அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் எழுதுங்க. நான் ஏன் என்னை அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்துக்குமே. என்ன காரணம் இருக்கலாம்? நான் வந்து ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடான பையன், எனக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பேன், நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினப்பேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், போல்டான பொண்ணு. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கும்ல, உங்களை நீங்கள் ஏன் நேசிக்கணும் அப்படின்ற காரணத்தை வந்து செகண்ட் பாயிண்டில் எழுத போகிறீங்க. கீழே கமெண்ட்ஸில் ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் ஐ லவ் மை செல்ஃப், நான் என்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றத கீழே இப்போவே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இப்போவே தூண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு அகைன் உங்களுடைய கண்களை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பர்சன் நீங்கள் கிடையாது. நீங்கள் எந்த பர்சன் உங்கள் மேலே அன்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாவே நீங்கள் மாறிட்டீங்க. இப்போது அகைன் கண்ணை திறந்து அந்த பேப்பரில் எழுதுங்க. டியர், உங்களோட பேரை போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டியர் மாயா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா உனக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாமே உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கண்கள் பிடிக்கும், நீ பேசுவது பிடிக்கும், உன்னுடைய கை செய்கைகள் பிடிக்கும், உன்னோட ஆட்டிடியூட் பிடிக்கும், உன்னோட ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கவிதை வடிவில் உங்களுக்கு அந்த பர்சன் லவ் லெட்டர் எழுதுறான்னா என்ன எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை எழுதிட்டு என்னென்னலாம் அந்த பர்சன் உங்ககிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. டியர் ஜூலியட், நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் உன்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவோம், நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன், உன்னோட எய்முக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டுன்னு அந்த பர்சன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் எழுதுங்க. அகைன் உங்களுடைய கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே அந்த பர்சன் பேசினாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு லெட்டரை அவங்க கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். திரும்ப உங்களுடைய கண்களை திறந்து அந்த லெட்டரை நீங்களே வாசிக்க போகிறீங்க. உங்கள் கைகளை நெஞ்சு பகுதியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்காக நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, நான் ரொம்ப அழகான பொண்ணு, இதனால தான் நான் என்னை நேசிக்கிறேன், நான் ரொம்ப அழகான பையன், நான் இந்த காரணங்களால் என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதின அந்த சென்டென்ஸை, அந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினச்சி நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே ரொம்ப நிதானமாக பூர்வமையாக நிஜமாக அந்த பர்சன்கிட்டே இருந்த அந்த லெட்டர் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு பச்சை கற்பூரமும் கிராம்பும் உங்களுடைய இடது கையில் எடுத்துக்கோங்க. வலது கை உங்களுடைய மார்பு பகுதியில் இருக்கட்டும். அந்த கிராம்பு கிட்டேயும் பச்சை கற்பூரத்திட்டையும் சொல்லுங்கள், என்னுடைய பர்சன் அவங்க பேரை சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள்
மிஸ்டர் எக்ஸ் வந்து என் மேலே ரொம்ப அன்போடையும் தூய்மையான அன்போடையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து 21 டைம்ஸ் சொல்ல போகிறீங்க. சொல்லிவிட்டு இந்த பச்சை கற்பூரத்தையும் கிராம்பையும் அந்த லெட்டருக்குள்ளே வச்சுட்டு அந்த லெட்டரை உங்களை நோக்கி நீங்கள் மடிக்கணும். டுவர்ட்ஸ் யூ வந்து அதை நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சீல் பண்ணிடுங்க, நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த லெட்டரை நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா, பில்லோ, அந்த பில்லோவுக்கு அடியில் வச்சுட்டு பில்லோக்குள்ளே வச்சுருங்க. உங்களுடைய கவர் பண்ணியிருப்பீங்களா அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. 7 days அந்த லெட்டர் உங்கள் பில்லோவுக்கு அடியிலேயே இருக்கட்டும். அந்த 7 daysம் நீங்கள் கண்டிப்பாக மிரர் டெக்னிக் ப்ளஸ் ஹோ ஓப்பன் பண்ண டெக்னிக், வாட்டர் டெக்னிக், இந்த 3 டெக்னிக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 டெக்னிக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணலைன்னு தெரியலனா நம்மளுடைய சேனலில் அதற்கான வீடியோஸ் இருக்குது. வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் கண்டினியூஸாக 7 days பண்ணும் பொழுது இதோட ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்ச உடனே காமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய சக்ஸஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் நிறைய சக்ஸஸை கொடுக்கும். அண்ட் நம்மளுடைய மெம்பர்ஸுக்கும் அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். 7 நாள் கழித்து 8வது நாள் மார்னிங் அந்த லெட்டரை நீங்கள் பேர்ன் பண்ணி எப்பயும் மாதிரி அந்த லெட்டருடைய துகள்களை ஒரு மருதாணி செடி கடையிலையோ அல்லது ரோஜா செடி கடையிலையோ போட்டுருங்க. முடியல அப்படின்னா காற்றோட காற்றாக கலந்து விட்டுருங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மேனிஃபெஸ்டேஷனோட பேர் என்ன அப்படின்னா லவ் லெட்டர் மெத்தட். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லவ் மேனிஃபெஸ்டேஷன்.